ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பசுத்த பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, சிலுவை தியான கூட்டம் ஆண்டவரே இந்த முதலாவது நாளிலும் தேவக்கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் தாமே பரிசுத்த ஆவியானவரே இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நீர் பட்ட பாடுகளை நினைக்கும்படியாய் ஆண்டவரே ஆரம்பிக்க இருக்கிறதான ஆண்டவரே இந்த 40 நாளுடைய ஆண்டவரே இந்த உபவாச ஜெபமானது சிலுவை தியான கூட்டமானது இந்த முதல் நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் தாமே அபிஷேகித்து கர்த்தர் நடத்துவீராக. வார்த்தை கொடுக்கிற தாசரை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த முதலாவது நாள் கூட்டத்திலே அநேக தேவ பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாரும். தூரத்திலிருந்து வருகிற பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஒருவரும் ஆண்டவரே வீடுகளிலே நேரத்தை வீணடிக்க கூடாதப்பா. ஆண்டவருடைய பாதத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே கடந்து வர தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே சிலுவையை குறித்தும் ஆண்டவர் சிலுவையை மேன்மையையும் ஆண்டவர் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் தாமே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே கிருபைகளையும் அபிஷேகத்தையும் வல்லமைகளையும் ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் தந்து ஆண்டவரே திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை அபிஷேகிப்பீராக, நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே இந்த முதலாவது நாளிலும் ஆண்டவரே தேவனுடைய கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே பொறுப்பெடுப்பீராகப்பா. இந்த முதலாவது நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வரவேண்டிய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நடத்துகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக சபையிலிருந்து யாராவது ஒருவர் இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் அப்பா இரக்கமுள்ளவரே ஆமென் மகிமை உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மாறாதவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீங்க அதிகமாய் செய்கிறவரே ஆமென். ஆண்டவரே இந்த ஆண்டு வாக்குத்தத்த வசனத்தின்படி அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுத்து தலைமுறையாய் இருந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் என்று ஏசாயா 61:4 நீங்க சொன்ன வாக்குத்தத்த வசனத்தின்படி சுவாமி அப்பா எங்களை இந்த ஆண்டு நீங்கள் ஆசீர்வாதம் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே சிலுவை தியான கூட்டத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென் அப்பா இந்த 40 நாள் தொடர்ந்து நடக்க போகிற ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
எங்களின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய திருச்சபையிலே ஆண்டவரே இந்த சிலுவை தியான கூட்டத்தை ஆரம்பிக்கும்படியாய் கர்த்தர் தந்த அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நல்ல ஆலோசனைகளை தந்து திட்டங்களை தந்து ஆண்டவரே இந்த முதலாவது நாள் ஆண்டவரே சிலுவை தியான கூட்டத்திலே தேவ கரம் இருந்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 40 நாள் அளவும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட, வேத வசனத்தினாலே கட்டப்பட, வேத வசனத்தினாலே வேர் ஊன்றப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நீ நடத்த போற, நீங்க செய்ய போற மகத்துவங்களுக்காக, மகிமைகளுக்காக, அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தேவ கரம் இருக்கும்படியாய், நடத்துகிற பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கும்படியாய், பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே தேவ சமூகத்திலே காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையும் ஆண்டவர் பாடல்களையும் ஜெபங்களையும் கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த மாலை பொழுதில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே, சகல தடைகளையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே இப்பொழுது நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராகப்பா, பயன்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு ஹல்லேலூயா. நமக்காய் ஜீவன் தந்தவர், ஹல்லேலூயா, ஜீவன் தந்தவரை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நிரந்தரமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் மகிமை உடையவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் இரக்கம் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினவர். ஹல்லேலூயா. நம்முடைய பாண்டவரின் மீறுதல்கள் நிமித்தமாய் அவர் இரத்தம் நமக்காய் சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பா, அப்பா நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா. அவர் நிரந்தரமானவர். அவர் ஒருவரே நிரந்தரம். ஹல்லேலூயா. அநேக அன்பை காட்டிலும் அவர் ஒருவரே நிரந்தரமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பத்திலே நமக்காய் தரிசனமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கனத்துக்கு பாத்திரர், அவர் மகிமைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் ஜீவனை தந்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆவியானவரே, ஜீவனை தந்தவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி. எங்களை தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை வாழ வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து வந்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மீதியான நேரத்தை அப்பா ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக அப்பா. ஆண்டவரே, சூத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை
கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உமை ஆராதிக்க, பலனை தந்தீர் உமை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை, கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, வரங்கள் தந்தீர் உமை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உமை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உமை ஆராதிக்க, உமை என்னாலும் ஆராதிப்பேன், உமை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை, ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். மறுபடியும் நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நிரந்தரமானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் சொல்கிறது, அவர் நமக்காய் பாடுகளை ஏற்றார். ஹல்லேலூயா. நம் துக்கங்கள் சுமந்தார். அவர் சிலுவை நிலையை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:4 சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 2வது பாடலை கூட நாம் பாடுவோம்.
அவர் ஹல்லேலூயா அவர் ஆதியும் அந்தமுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா அவர் அல்பாவும் உமேகாவுமானவர். ஹல்லேலூயா அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஹல்லேலூயா. பாடல்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா எங்களோடு கூட சேர்ந்து உற்சாகமாய் பாடும். ஹல்லேலூயா. அது எல்லாமே செயலாகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். ஆமென். நமக்கு வல்லவர் நிழலுண்டு. ஆமென். உன்னதர் மறைவுண்டு. ஆமென். நமக்கு வல்லவர் நிழலுண்டு. ஆமென். பொல்லாப்பு நேராது. ஆமென். ஒரு வாதையும் அணுகாது. ஆமென். பொல்லாப்பு நேராது. ஆமென். ஒரு வாதையும் அணுகாது. ஆமென். ஆ ஆ ஆ நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமென். பாடுகள் ஏற்றாரே. ஆமென். நம் துக்கங்கள் சுமந்தாரே. ஆமென். தழும்பாலே குணமானோம். ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமென். தழும்பாலே குணமானோம். ஆமென். இனி பலவீனம் நமக்கில்லை. ஆமென். திருப்புவார். ஆமென். நம்மை நகைப்பாலே நிரப்புவார். ஆமென். சிறையிருப்பை திருப்புவார். ஆமென். நம்மை நிறைப்பாலே நிரப்புவார். ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே. ஆமென். இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. ஆமென். கண்ணீரோடு விதைத்தோமே. ஆமென். இனி கம்பீரத்தோடு அறுப்போமே. ஆமென். செயலாகும். ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஆமென். அது எல்லாமே செயலாகும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. ஹல்லேலூயா. அவர் மாறாதவராக இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிவதில்லை. ஹல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அது போல தான் அழிவில்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது கவி அழகாக சொல்கிறது, நம்முடைய பாடுகளை ஏற்றார். ஹல்லேலூயா. நம் துக்கங்களை சுமந்தார். ஆனாலும் நம்ம இப்போவும் நம்ம பாடுகளை வைத்துக்கொண்டு துக்கமாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாத்திலையும் சிலுவையிலே முடிச்சிட்டார். ஆனாலும் நாம் இப்போவும் துக்கமாக இருக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன காரியனாலும் அதிகமாக துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிறோம்.
அவர் நமக்காக எதுவுமே நிலுவையில் வைக்கல. சிலுவையில் நம்ம பிறந்த உடனேயே நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. நாம் சிலுவையில் பிறந்தோம், நிலுவையில் ஒன்றுமே இல்லை. 4வது கவியில் அழகாக சொல்லுகிறது, நம்முடைய மரபியல் வியாதி இல்லை. அல்லேலூயா. சிலுவையில் பிறந்தோம், நமக்கு ஒன்றும் நிலுவையில் இல்லை. நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல் எதுவுமே நமக்கு இப்போ எதுவுமே பெண்டிங்கில் இல்லை. அல்லேலூயா. போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்கல்ல, பெண்டிங் கேஸ் இருக்கா, அந்த மாதிரி நமக்கு எதுவுமே பெண்டிங் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே முடித்தார், நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை அவர் முடித்தார். அல்லேலூயா. இன்று அதனால தான் நாம் இப்போது அவரை நமக்காக ரத்தனம் சிந்தினவரை ஆராதிக்க நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உற்சாகமாக இந்த 4வது கவி, மரபியல் வியாதி இல்லை. அல்லேலூயா. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது விக்கிரகத்தை வணங்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஊரில் அப்பா அம்மா கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அதை செலுத்தணும், இதை செலுத்தணும்னு, தலை முடிய கொடுக்கணும், அதை கொடுக்கணும்ன்ட்டு. அல்லேலூயா. ஆனால் நம் தேவன் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. அவர் அல்லேலூயா. 4வது கவி கூட நம்ம உற்சாகமாய், மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறி சிலுவையில் நாம் பிறந்தோம், நமக்கு ஒன்றுமே நிலுவையில் இல்லை. நம் பாவங்கள், நம் சாபங்கள் ஒன்றுமே நிலுவையில் இல்லை. அல்லேலூயா. உற்சாகமாய் இந்த 4வது கவிதை மட்டும் பாடுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரபியல் வியாதி இல்லை, ஆமென். நம் மரபணுக்கள் மாறிற்று, ஆமென். மரபியல் வியாதி இல்லை, ஆமென். நம் மரபணுக்கள் மாறிற்று, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். சிலுவையில் பிறந்தோமே, ஆமென். ஒன்றும் நிலுவையில் இல்லையே, ஆமென். வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமென். அது எல்லாமே செயலாகும், ஆமென். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, ஆமென். அது எல்லாமே செயலாகும், ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தைக்கு அழிவில்லை. அல்லேலூயா. 3வது பாடல், ஒரு புதிய பாடல்கள் நாம் பாடுவோம். இந்த காலையில் அவர் எதுக்காக நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் நம்மை நேசித்ததுனால. அல்லேலூயா. இன்றைக்கி உலகத்தில் அநேக நேசங்கள் உண்டு, பலவிதமான பேர்களில் நேசங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அவரை போல நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவர் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அனாதையாக இருந்தாலும் அவர் உங்களை தள்ளிவிடுகிறவர் இல்லை. அல்லேலூயா. அவர் நாம் எப்படி இருந்தாலும் அவர் நம்மை உண்மையமாய் நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவரை போல நேசிக்க ஒருவர் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் மனிதன் அன்பு ஒரு நாள் மாறிடும், சூழ்நிலைகள் மாறும்போது எல்லாமே மாறிடும். அல்லேலூயா. ஆனால் அவர் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சங்கீதம் 102:27, நீரோ மாறாதவராக இருக்கிறீர். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் என்றும் ஒழிந்து போவதில்லை. இந்த பாடலை கூட உற்சாகமாக பாடுவோம். முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் பாடு, 2வது டைம் பாடும்போது நம்ம எழுந்து நின்று நாம் இந்த பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. எங்களுக்கு உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும், சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா.
அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும். தேவனின் அன்போ என்றென்றும் மாறாதது. தேவனின் அன்போ என்றென்றும் மாறாதது. உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே. உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உன் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. ஏழை என்று எண்ணி அவர் தள்ளிவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அனாதை என்று சொல்லி அவர் விடுவதில்லை. அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஏழை என்று எண்ணி தள்ளிவிடவில்லை. ஏழை என்று எண்ணி தள்ளிவிடவில்லை. அனாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை. அனாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உம் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உம் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. வாழ்வே இல்லை என்றேன் வாழ்வு தந்திரேன். வாழ்வே இல்லை என்றேன் வாழ்வு தந்திரேன். வழியே இல்லை என்றேன் பாதை காட்டினீர். வழியே இல்லை என்றேன் பாதை காட்டினீர். உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே. மான்கால்கள் போல மாற்றினீரே. உயரத்தில் உம்மோடு நிறுத்தினீரே. மான்கால்கள் போல மாற்றினீரே. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். சூழ்நிலை மாறும் போது எல்லாம் மாறிவிடும். நீரோ என்றென்றும் மாறா
மாறாதவர், நீரோ என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்து நின்று மறுபடியும் இந்த பாடலை கூட நாம் பாடுவோம். 2வது கவி அழகாக சொல்கிறது, ஏழை என்றவர் நம்மளை எண்ணுகிறதில்லை. ஹல்லேலூயா. அவர் அனாதை என்று சொல்லி ஒருவரும் புறம்பே தள்ளுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்ம நேசகுமாரன். ஹல்லேலூயா. அவரை போல நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை உலகத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அநேக அன்பை தேடி போகிறோம். இன்னைக்கு பலவிதமான வாலிபர்கள் பலவிதமான பேர்களில் அன்பை நேசிக்கிறாங்க. அவர் தான் என்னுடைய பெஸ்ட் த கிரஷ், சோல்மேட், இந்த மாதிரி பலவிதமான பேர்களில். ஹல்லேலூயா. ஆனால் அவரை போல நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக அன்புகள் 18 ஆண்கள் திருமணம் 18 வயசு கழிச்சு திருமண முறிவு, அந்த போல காரியங்கள் அநேகம் இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. சமூக வலைத்தளம் திறந்தாலே பலவிதமான காரியங்கள். ஹல்லேலூயா. 18 வருஷம் 12 வருஷம் திருமண வாழ்க்கை முறிவு என்று சொல்லி அநேக செய்திகளை நாம் பார்க்குறோம். ஆனால் அவர் ஒருவர். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவர் மாத்திரம் உண்மையாக அவர் நம்ம நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை போல நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை இந்த உலகத்தில். ஹல்லேலூயா. மனிதனும் இல்லை. ஹல்லேலூயா. சூத்திரம் சூத்திரம். மறுபடியும் இந்த கவியை கூட நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த பாடலை நாம் பாடும். முதலாவது இருந்து உண்மை போல நேசி. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே. என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை, ஏழை என்று எண்ணி என்னை தள்ளிவிடவில்லை, அனாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை, அனாதை என்று சொல்லி என்னை அலைய விடவில்லை, எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உம் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே, எனக்காக ஜீவன் தந்து மீட்டீரையா, உம் சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டீரே, உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறிடும், ஆனால் என் தேவனின் அன்போ ஒரு நாளும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாதவர், அவர் ஒருவரே நிரந்தரமானவர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர். ஹல்லேலூயா. அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும், மனிதனின் அன்பு ஒரு நாள் மாறி போய்விடும், தேவனின் அன்போ என்றும் மாறாதது, தேவனின் அன்போ என்றும் மாறாதது, உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே, உலகத்தின் முடிவு வரையிலுமே என்னையும் நேசிக்கும் அன்பிதுவே, உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு மறுபடியும், உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, மறுபடியும் உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, உம் இரக்கத்திற்கு முடிவு இல்லப்பா, உங்க அன்புக்கு அளவு இல்லப்பா, உம்மை
நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. தொடர்ந்து உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா, உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா, உம்மை போல நேசிக்க யாரும் இல்லப்பா. கரங்களை தட்டி உம்மை போல தேற்றிட ஒருவர் இல்லப்பா. ஹல்லேலூயா. அவரை போல தேற்ற ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பாடுகளை சிலுவையிலே ஏற்று அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீறுதல் எண்ணங்கள் எல்லாவற்றையும் முறியடித்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்ததுனால தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ப்ராமிஸ் உண்டு, நான் கடைசி வரையும் இருப்பேன்னு சொல்லி அநேக ப்ராமிஸ், அநேக காரியங்கள், அநேக வாலிபர்கள், ஹல்லேலூயா, அநேக குடும்ப, அநேக காரியங்கள் வெளியில் ஆன்லைனை திறந்தா பலவிதமான காரியங்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் நம் தேவன் அவரை போல நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, மனிதர்களின் எண்ணங்கள் ஒரு நாள் மாறிவிடும். ஹல்லேலூயா. நான் கடைசி வரை கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கூட அவர்கள் எண்ணங்கள் மாறிவிடும். சூழ்நிலை மாறும்போது காரியங்கள் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆனால் என் தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அதனால்தான் அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. நம் பாடுகளை ஏற்றது எதற்காக? அதற்காகத்தான். ஆனால் நாம் அவரை நேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. பலவிதமான வெளியே இருக்கதான அன்பை நாம் தேடுகிறோம். அநேக அன்பில் அப்பாண்டு சிக்கி கொண்டிருக்கிறாங்க அநேக வாலிபர்கள், அநேக குடும்ப தலைவிகள். ஹல்லேலூயா. அநேக ஆண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்கள் நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஆனாலும் கர்த்தர் நம் ஒரு ஜீவன், நித்திய ஜீவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரை நேசித்து அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நமக்கு நிரந்தரமானவர், அவர் ஒருவரே நமக்கு நித்தியமானவர், நித்திய காலமாய் நம்மோடு கூட வருகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில அவருக்காக நாம் ஒப்பு கொடுத்து, நான் வாழ்ந்தாலும் உங்களுக்காக, நான் மரித்தாலும் உங்களுக்காக என்று சொல்லி கடைசியாக இந்த பாடலை கூட நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஹல்லேலூயா இந்த பாடலை கூட நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். கரங்களை உயர்த்தி மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரு கலாதர பாஷா கலாதர வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா,
உமக்காகவே என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் வாழ்ந்து நமக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நாம் இருப்பது சில கொஞ்ச காலம், நாம் அவருக்காக ஹல்லேலூயா, அவருக்காக நாம் கொஞ்ச நாள் ஹல்லேலூயா உண்மை முத்தமாய் பரிசுத்தமாய் ஹல்லேலூயா அவர் நமக்காய் வெளியேறி பெற்ற ரத்தத்தை சிந்திவிட்டு ஹல்லேலூயா அவருக்காக நம் பாடுகளை ஏற்று அப்பாண்டவர் அரை நிர்வாணமாய் நமக்காக தொங்கினார். ஹல்லேலூயா. நாம் அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் அவர்களுக்காய் ஒப்பு கொடுப்போமாம். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய் என்று சொல்லி உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா அவர் நமக்காய் ரத்தம் சிந்தின காரியங்களை நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. சிலுவையில் பட்ட பாடுகளை நினைக்க தான் நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளில். ஹல்லேலூயா. அப்படியே வெறுமையாய் நிற்க வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா அந்த நினைவுகள் நம்ம போற்றும்படியாக தான் இந்த நாளில் வந்திருக்கிறோம். அதனால தான் இந்த 40 நாள் பிரேயர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 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 வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய் ஹல்லேலூயா உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா அவர்கள் வெளியேறி பெற்ற ரத்தத்துக்காய் ஹல்லேலூயா. 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 நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஒரு வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், இயேசுவுக்காய். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா, உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய், நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். எல்லாரும் உட்காருங்க. ஒரு சில காரியங்களுக்காக நம்ம இப்போ ஜெபிக்கலாம். இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு சபைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்கு கூட நம்ம ஜெபிக்கலாம். நாட்களில் தேசத்தில் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவர்கள் போக்கிலும் வருத்திலும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்மளுடைய சபையில் இருக்கிற ஊழியர்களுக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் கிளை சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். நம்ம சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்திற்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். யாருன்னா ஒருத்தவங்க இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்பா எங்களுக்கு கொடுத்த மாவரும் சிலாய்க்கிறதுக்காக கிருபை தயவுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்க ஊழியக்காரனோட கரத்துல கொடுத்து எங்களுடன் ஊழியர்களை தலைமை போதகரை கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்ப நீங்க நடத்தி வரீங்க உமக்கு நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். சரீர நல்ல சுகங்கள் ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீங்க
ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹalleluya இந்த அப்பா கிளை சபையில இருக்கிற ஊழியக்காரங்களை கூட நீங்க பாதுகாத்து நடத்துங்கப்பா. ஆசீர்வதித்து அவங்க குடும்பங்களை ஆசீர்வதித்து கொடுக்கபடியே ஜெபிக்கிறேன். தேசமங்க இருக்கிற ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசம் முழுவதும் நட கல்வாரி கொடி பறக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு தான் மெய்யான தேவனை சொல்லத்தக்கதான அற்புதத்தை நீங்க செய்து உங்களோட நாமத்தை நாங்க மையப்படுத்தணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தேசமங்க இருக்கிற ஊழியக்காரங்களை பரிசுத்தவான்களை நீங்க பாதுகாத்து நடத்துங்கப்பா. எங்களை உடன் ஊழியர்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. எங்க சில கிளை சபையில இருக்கிற ஊழியக்காரங்களை பாதுகாத்து நடத்துங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்து கொடுக்க முடியும் ஜெபிக்கிறேன். சரீரம் நல்ல சுகமான ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட நாமம் மட்டும் மையப்பட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்ய நல்ல தகப்பனே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உங்க ஜெபத்திற்கு நீங்க பதில் தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடிமைகளை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடிதான் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஜெபம் பண்ணலாமா? என்னோடிரு என்னோடிரு இன்பை இயேசு என்னோடிரு எனில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடிரு எனில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை அன்பின் ரட்சகா என்னோடிரும் 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 என்பை இயேசு என்னோடிரும். ஆண்டவரையும் என் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. இந்த இரவு நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சிலுவையை பற்றி தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. சத்திய வேத வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுவீராகப்பா. சற்றும் என் சுயம் பேசாதபடி கேட்டால் என் நாவை உடைய நாவாய்க்கொண்டு நீங்கள் பேசுவீராக. தேவனுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் வரட்டும். கண்மலையை பிளக்கம் சமட்டியாய் வரட்டும் ஐயா. அக்னியாய் வரட்டும் கட்டாய். கிருபை நிறைந்ததாய் வரட்டும் ஐயா. உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் வாயில் வைத்தருளும்படி அச்சபிக்கிறேன் கட்டா. உங்களுடைய அன்பை தியானிக்க உங்களுடைய மரணத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. எங்களை முன்குறித்தீர், பேச்சொல்லை அழைத்தீர், உம்முடைய பிள்ளையாக வைத்தீர் அப்பா. பிதாவை என்று அழைக்க முடியாத புத்திரசுகர் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்பா. எப்பொழுதும் எங்கள் நாவாகப்பட்டது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பிரஸ்தாவப்படுத்த, உம்முடைய சிலுவையின் ரத்தத்தை தியானிக்க தயவாய் எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு பாடல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் இங்கே தான் வந்து அந்த பாடலை எடுத்தேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். என்னோட கூட யாராவது கம்பெனி கொடுக்குறவங்க இருந்தால் பழைய பாடல் அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. யாராவது இருந்தால் மைக் கொடுப்பாங்க. ஆனால் அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார். இது பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். பாடுவீங்களா? சரி, கொடுங்க அவங்களுக்கு மைக்க. நீங்கள் தான் ராகத்தை எடுக்கணும். ஏன்னா என்னுடைய ராகம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா சிலுவை மரணத்தை பற்றி இந்த பாடல் ரொம்ப அழகாக சொல்கிறது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. ஆமென். பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரில் சிறந்தவர் அவர். பல நிந்தனைகள் சுமந்தார் அந்த சிலுவை மரணத்தில். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்களையும் என்னை மீட்டுக்கொள்வதற்கு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்கள், அடிகள், நொறுக்கப்பட்டார். அழகும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? முதுவெல்லாம் அழுகப்பட்டது. தலையிலே முள்முடி சூடப்பட்டு அடிக்கப்பட்டார். அந்த முள்முடியாகப்பட்டு அடிக்கும் பொழுது
600 இராணுவ வீரர்கள் சேர்ந்து அந்த கோலால் அடித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்படி அடிக்கும் போது அந்த முள் கண்ணு வழியாக வெளியே வருமா? எவ்வளோ ரத்தம் வந்திருக்கும். மகன் அழகாக இருந்திருக்குமா? அழகுமில்லை, சௌந்தரியமில்லை. அந்த கேடுவிட்டார் உன்னை மீட்க என்னை மீட்க. பாடுவோமா? 2 கோரஸ் மட்டும் பாடுவோம். பாடுறீங்களா? அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்து அல்லோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மகிழ்ந்திழந்தோராய் கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாதியான் தூய கல்வாரி நன்மை அண்டிடவே. மாயலோகத்தில் அழியாதியான் தூய கல்வாரி நன்மை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த எந்தனை மீட்க. அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேட்டார் எந்தனை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியுடன் செவ்வங்கி அணிந்தோம், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் முடியுடன் செவ்வங்கி அணிந்தோம், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். வழிக்க தொங்கினார், வருந்தி மடிவோரை மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தொங்கினார், வருந்தி மடிவோரை மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அதிசயம் மீது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதிசயம் அது இயேசுவின் தியாகம், அதிலும் இன்பம் அன்பரின் தியாகம். அதையே நீயே நீதம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அதையே நீயே நீதம்
சிலுவை காட்சியை கண்டு முன்னேறணும். கிறிஸ்தவ வாழ்க்கை மலர் படுக்கை அல்ல, மலர் படுக்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருக்காக வேறு பிரித்த பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, அவரை போல நாம் இருக்கணும்னு ஆசைப்படும் பொழுது, அவர் வாழ்ந்த வண்ணமே நம்ம வாழ்ந்து முடிக்கணும். நல்ல ஒரு பாட்டு பாடினாங்க கடைசியில் அவங்க, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக. எத்தனை பேர் உண்மையாக பாடுறீங்க? வருவீங்களா இயேசுவுக்காக? ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லிட்டு போனார் ஆண்டவர். ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை சொல்கிறீங்கல்ல, அவுட்டு பாசிபிள். இன்னும் நம்ம அதை பிரகாரம் வாழலை, ஆனால் தியானிக்கிறோம். ஏன் தியானிக்கிறோன்னா, காலங்கள் மாறும் பொழுது, இப்போ நீங்கள் வாலிப வயதில் இருக்கனால அவ்வளோவா அந்த அன்பை உங்களுக்கு தெரியாது, கஷ்டம்தான் புரிந்து கொள்வது. போக 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 எங்களை மாதிரி கொஞ்சம் பரலோக ராஜ்யத்துக்கு போக இருக்கும்போது தான், ஓ இவ்வளவு பாடுபட்டிருக்காரா அவர். ஏன்னா எங்கள் வயதின் மூப்பின் மித்தமாக நாங்கள் பாடுபடுறதுக்கு வருவோம். அந்த லைனில் கொண்டு போய் தான் ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவன் அடித்தார், தேவன் கடித்தார், அதெல்லாம் கிடையாது. எப்போ கர்த்தர் நல்லவர், என் இயேசு வல்லவர் என்று நான் சொன்னனோ, அப்போது ஆண்டவர் அந்த நாளில் வாலிபனால் அவர் நல்லவர் தான். ஆனால் போக 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 அவரை போல நம்மை அவர் மாற்றுகிறார். அவரை அப்போ எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள், சூழ்நிலைகள் மாறுகிறது. அவரோடு இருந்த அத்தனை சீசர்களும் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடியே போயிட்டாங்க. ஒருத்தர் நிர்வாணமாக ஓடியே போயிட்டான். ஆனால் அதுக்கு முன்னால் என்ன சொன்னான்? அதுக்கு முன்னால் நைட்டு, யார் மறித்தளித்தாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் கூடயே இருப்போம். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி, மறித்தாலும் நாங்கள் இயேசு கூட தான் மறிப்போம். மறிப்பீங்க. ஒரு தொல்லைகள் வந்தால், ஒரு உபத்திரம் வந்தால், துண்டைக்கான துணிக்கான அவன் ஓடு. அல்லேலூயா. அது வாலிப வயதில் அப்படி தான் இருக்கு. நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளைகள். ஆனால் இந்த நாளிலே நமக்கு தேவன் கொடுக்கிறது என்னென்னா, அவரை போல வாழ்ந்து காட்டுங்கள். அவர் வாலிப வயதில் தான் இதையெல்லாம் அந்த பாடுகளை அனுபவித்தார். 33 வயது. இந்த நமக்கு இந்திய தேசத்தில் வாலிப வயசு எப்போனா 40 வயசில் முடியுதுன்றாங்க. 40-45 வயசு முடியுதுன்னுவாங்க. அது வரைக்கும் அவர் வாலிபர்கள் தான். அதுக்குள்ளே அவ்வளவு பாடுகள் பட்டு விட்டார். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எப்பொழுதும் நம்ம முகம் காட்டணும். ஆமே. அவருடைய குடும்பத்தாரே அவரை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் மதிமயங்க இருக்கிறார். மதிமயங்க இருக்காருன்னு என்ன அர்த்தம்? பைத்தியமாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் குடும்பத்தார் சொல்கிறாங்க, இவர் பைத்தியக்காரர். இவர் நம்ம என்ன மாதிரி குதிப்போம்? என்னையாமா நீ பைத்தியக்காரின்னு சொன்ன, போடு 2. அப்படி தான் செய்கிறாங்க மக்கள். இல்லை, ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம கேவலமாக திட்டுவார்கள். மிக 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 மோசமாகவே திட்டுவார்கள். ஒருவேளை முகத்தின் முன்பாகவும் திட்டலாம், பின்னாலேயும் திட்டலாம். இதையெல்லாம் நீ நான் சகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக பிறந்தார். ஆமேன். ஆனால் சிலுவையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் அன்னைக்கு ஒரு இந்த வார்த்தை ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு நிறைய வார்த்தைகளை எழுதி வச்சுருப்பேன் இல்லையா, அதையே ஒன்று கொடுத்துடலான்னு நினச்சேன். அப்புறம் போன வருஷம் கேட்ட மக்கள் இங்கே உட்காந்துருப்பாங்க, பழைய ரெக்கார்ட் பண்ணி அடிக்கிறாரு அப்படின்ட்டாண்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். என்ன ஆண்டவரே, எனக்கு புதுசாக வார்த்தை கொடுங்க, நீங்கள் தான் கொடுக்கணும். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை பற்றி பேசுன்னு சொன்னார். அவருடைய ரத்தம், அதனுடைய மேன்மைகள், ஏன் அந்த ரத்தம் நமக்கு அவ்வளோ மேன்மையாக இருந்தது, அதை தியானிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் செய்தார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 8-10 வாசிப்போம். நம்ம நல்ல நிறுத்தி படிங்கம்மா. நாம் பாவிகளாய் இருக்கையில், ஆமாம், நான் நீதிமானாக இருக்கேன்னு போல நம்ம எப்படிப்பட்டவங்களா?
பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நமக்கு ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய தேவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. 2 வார்த்தை சொல்றார் ஆண்டவர். ஒன்று, நீ பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மரித்தாராம். ஆமென். நீதிமான்களை அழைக்க வரல இந்த உலகத்தில். நீதிமான் அதான் முதலே சொல்லியிருக்கார் ஆண்டவர். 99 ஆடுகளை பற்றி அவர் கவலைப்படலை. அதெல்லாம் கீழ்ப்படித ஆடுகள் அப்படியே விட்டார். ஒரு ஆடு காணாம போச்சுல, அந்த ஆடு தான் தேடி கண்டுபிடிக்கிறோம். அதனால பாவிகளாக இருக்க நம்மை தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? தேடி பிடிச்சிருக்காரு. ஆமென். அது இன்னும் மோசம், சிலர் துரோகிகள் இல்லையா, சத்துருக்களாக இருக்கையில் அவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? குமாரனுடைய மரணத்தினால் அவரோடு பிதாவோடு கூட ஒப்புரவாக்கும்படியாக செய்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் இந்த இடத்துல சிந்தப்பட்டது காரணம் என்னென்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அன்றைக்கி அநேக இந்துக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பல காளியாத்தா மாரியாத்தா அந்தந்த ஆத்தாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அவங்க போய் என்ன செய்வாங்க? கொஞ்சம் சொல்லுங்கள், ஜோராக தான். நம்மளாம் அங்கேருந்து தானே வந்தோம், நேராக பரலோகத்திலிருந்து கிறிஸ்துவ பேர் கொண்டா வந்தோம். அதில் போய் தான் வந்தோம். ஆடோ மாடோ முடியாதவங்க கோழி இல்லையா, எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் எங்கள் கொடுப்போம். காரணம் என்னென்னா, எங்கள் பாவத்தை இந்த ஆடு மாடு கோழி வாங்கிக்கிட்டோன்ட்டு. ஆமாம். அந்த ரத்தம் சிந்து அந்த காலத்துலையும் இருந்தது, அந்த காலத்தில் வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தில் பழைய ஏற்பாடில் நமக்காக ஆடு கோழி மாடு அத்தனையும் பலி செலுத்தினார்கள். அதுதான் இன்னும் இந்துக்கள் செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆமாம். ஆனால் நம்ம ஆண்டவர் அதெல்லாம் பாவமுள்ள பிரயாணி தான், எல்லாமே பாவமுள்ள தான். நாசியிலே சுவாசமுள்ள அத்தனையும் பாவத்தில் பிறந்தது, மனிதனும் சேர்த்து. அதனால தான் பாவமறியாத ஒரு தேவகுமாரன் பரிசுத்த ஆவியின் வித்தினாலே பிறக்கப்பட்டார். ஆமென். அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை தான் ஆண்டவர் தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். 3ஆம் அதிகாரம் 25-26 படிப்போம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டு குறித்து தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அவர் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசிக்கிறவனை நீதிமான ஆக்கிறவர் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஒரு கிருபாதார பலியாக ஆண்டவரை கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் நம் மீது அன்பு கூறினாராம். எவ்வளவாய்? எவ்வளவாய்? எவ்வளவு அன்பு! ஏன்னா நான் பாவியாக இருந்தேன், துரோகியாக இருந்தேன், தேவனை அறியாத வாழ்ந்து கொண்டிருந்தேன், அறிந்தும் துரோகியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை மீட்டெடுக்க எனக்காக தன் இன்னுயிரே தருவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே திரு ரத்தத்தை சிந்தினார். ஆமென். உங்களுக்காக எனக்காகவும் அவர் ரத்தத்தை விலையேறப்பட்ட ரத்தம், அந்த ரத்தம்தான் நமக்கு ரட்சிப்பை தந்தது. ஆமென். உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? அப்படி விலையேறப்பட்ட ரத்தம். அதனால தான் சத்துருவை மேற்கொள்வதற்கு நம்ம நல்லா பாடுறோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால்
வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை ரத்தத்தினார். There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. அவருடைய ரத்தத்தில் என்ன இருக்கா? வல்லமை இருக்கு. அந்த ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன். அந்த ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். உண்மைதானே? அல்லேலூயா. ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்ட பிள்ளைகள். அவரிடத்தில் என்ன வல்லமை இருந்ததோ அதை விட மேலான வல்லமை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கார். அவர் போகும்போது சீசர்கள் அழைத்தார்கள், நான் செய்யும் கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், அதை விட மேலான கிருபை. அல்லேலூயா. பெரிய அதிசயத்தை நீங்கள் செய்வீர்கள். உண்மையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் உள்ள ரத்தத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள். ஆனால் பேதுருவோ நடந்து போகும் நிழல் பட்டே சுத்தமடைந்தார்கள். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் நிழல் பட்டு சுத்தமடையில, ஆண்டவரை தொட்டவர்கள் சுத்தமானார்கள், ஆண்டவரை கை வைத்தவர்கள் சுத்தமானார்கள். ஆனால் பேதுருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அவன் நிழல் பட்டு போன போது வியாதிஸ்தர்கள் சுத்தமடைந்தார்கள். அல்லேலூயா. வாக்களித்த தேவன் உண்மை உள்ள தேவன். அந்த தேவனுடைய இரத்தத்தால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையாக இருந்தால், அந்த இரத்தத்தை உட்கொள்கிற பிள்ளையாக இருந்தால், அந்த இரத்தம் உன்னோடு கூட இந்த பெரிய காரியங்களை செய்யும். அது நீ கிரகிக்கக்கூடாத, நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவருடைய இரத்தம் நமக்காக செய்யும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே ரட்சித்தார் நம்மை. ஆமென். என் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துவ தியானம் என்பது சாதாரணமாக கிடையாது. அதை கொஞ்சம் கற்பனைக்கு முன்பாக கொண்டு வந்தீங்கன்னா தெரியும். இப்படியா இப்படியா அடி எப்படி இதை தாங்க முடியும்? ஆண்டவர் முதுகெல்லாம் ஒழுகப்பட்டது என்று சொல். அந்த சிலுவையை தூக்கி கொண்டு அந்த வைதிகளை நடக்கும் பொழுது முடியலையா, விழுந்து விட்டார். முடியாத சூழ்நிலை கூட குறி அந்த எருசலேம் பிள்ளைகளை பார்த்தீங்க, மக்களே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக அழுங்கள். அப்படி வாயில் வந்த வார்த்தை கருவாய், எனக்காக அழாத எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்கள். ஒரு நீதிமான் அடிக்கப்பட்ட வண்ணமாக சொல்கிறார், முள்முடி சூடப்பட்டு. ஏன்? பாவியாக இருந்த என்னை மீட்க, சத்ருவாக இருந்த என்னை மீட்க, அவரை பிள்ளையாக என்னை மாற்ற, அவரை போல என்னை மாற்ற, உங்களை மாற்ற அந்த சிலுவையிலே சிறுமை அடைந்து தொங்கினார் பிள்ளைகளை. சாதாரண காட்சி நடிச்சாது. சிலுவையில் நமக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது உண்மைதான். அதை விட ஒரு மனிதன், தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்து மரணவர்தியம் தன்னை தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரணவர்தியம். சிலுவையின் மரணவர்தியம் என்ன அர்த்தம்? சிலுவை ஒரு இயலமானது. ரோம சக்கரவர்த்திகள் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது ரோம பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ரோமர் என்ற ஜாதியில் பிறந்தவன் கிடையாது, மற்ற எந்த ஜாதி உணவு அவனுக்கு சிலுவை தண்டனை கொடுப்பாங்களாம். அது ஈனமான சிலுவை. அந்த ஈனமான சிலுவையை உனக்காக எனக்காக தேவன் சுமந்து தீர்த்தாரையா. அல்லேலூயா. அவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? யாரையா நமக்காக அதை செய்வா? என்னைக்கும் பிசாசு பிடிச்சவங்களை போய் கேள்வி, எனக்கு நீ போ, நான் போவாது, எனக்கு கோழி கொடு, மீன் கொம்பை கொடு, கறி கொம்பை கொடு, அதை கொடு, இதை கொடுன்னோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தன் ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் அல்லவா? இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்டது உண்மையானால் எந்த நிந்தையும் நீ சந்திப்ப ஆயத்தமாயிரு. நிந்திக்கிறார்களே என்று சொல்லி பின்னிட்டு ஓடிவிடாதே. நிந்தித்தார்கள், மறுதளித்தார்கள், உயிர்த்தெழுந்ததை நம்பல தோமா. அது சொன்னேன், நான் 3 நாள் உயிர்த்தெழுவேன்னா தைரியம் அவங்ககிட்ட சொல்லிட்டு போய் தான் இறந்துருக்காரு. ஆனால் நம்பல, யாரும் நம்பல. அவர் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுமா, அவரை வந்து பயப்படலாம். நம்பல சீசைகள்.
ஒரு சீசன் தோமாஸ் வரல, அவருடைய விழாவில் விட்டு பார்ப்பேன், அதில் ஈட்டியில் குத்துனா இல்லையா அந்த காயம் இருக்கான்னு பார்ப்பாராம். ஆனால் நீ நானும் அதெல்லாம் நினைக்கல. ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவர் ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அவர் ரத்தத்தை நாம் நம்புகிறோம். அவர் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அதான் லேவியராகமத்தில் 17ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11 படிங்க எடுத்தவங்க படிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அதே நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதில் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராயிருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் பாருங்க, இந்த ரத்தம் சாதாரண ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படியாக இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக ரத்தம் நம்முடைய ஆத்மாவை முதல் சுத்திகரிக்கிறது. சரீரம் எப்படியும் கீழ்ப்படினா கூட தேவ சமூகத்தை வர பிள்ளைகளுக்கு நாட்கள் ஆக ஆக அவன் ஆத்மா மரணம் அடையக்கூடாது. சரீரம் எல்லாருக்கும் மரணம் அடையும், ஆனால் ஆத்மா என்ன செய்யாது, மரணம் அடையக்கூடாது, தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதனால தான் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது எது, ரத்தமே. அந்த ரத்தம் எதுக்கு சமமாவா, அது உயிருக்கு சமமானது. இந்த ரத்தம் உயிருக்கு சமமானது. இந்த உயிரை தான் நான் உனக்கு அடக்கம் கொடுத்தார். இந்த ரத்தமாகப்பட்டது உயிராக இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. ஆண்டவருடைய ரத்தம் சாதாரணமாக சிந்திச்சு நினைக்காத, உயிரை கொடுத்திருக்க அந்த ரத்தம். இன்னைக்கு கூட பல ரத்தம் சிந்துகிறார்கள். அதனால தான் ரத்தம் யாரெல்லாம் சிந்துறாங்களோ, சிந்த வைக்கிறானோ, அவங்களோட ரத்தமும் இந்த பூமியில் சிந்தப்படும் தான் வேதம் சொல்கிறது. ஏன்னா உயிருக்கு உயிர் எடுக்கிற தேவன். இந்த ரத்தத்தை என்னை கூட பல மக்கள் புசிப்பார்கள், இந்துக்களாக புசிப்பார்கள். யாரும் ரத்தம் சாப்பிட்ருக்கீங்களா? நாங்கள் இந்துக்களாக இருக்கப்போ ரத்தம் சாப்பிட்ருக்கோம். ரத்தம் சாப்பிடலன்னா கை பொய் சொல்லக்கூடாது. நாங்கள் உங்களை கிண்டல் பண்ணலை. நீங்கள் நம்ம இந்துக்களாக இருக்கவ அது நமக்கு தெரியாது, தேவனுடைய வார்த்தை நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சோம் இந்த ரத்தத்தை புசிக்கக்கூடாது. இதுதான் அது சொல்லுவான். அதில் ரத்தத்தில் அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு வாங்கிட்டு நம்ம கடன்னு அடிக்கிறோம். அதில் மிளகை போட்டு அதை போட்டு இதை போட்டு சூப்பர். என்றைக்கோ சாப்பிட்டது இப்போ சொல்கிறேன், இளமையில் சாப்பிட்டது. ஆனால் எப்போ இந்த வேதத்தை நாங்கள் படித்தோமோ ரத்தத்தை கிட்டையே போகிறதில்லை. ஆமென். ஏன்னா லேவியராகமத்தை ஆண்டவர் நம்ம என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன எப்படி செய்யணுன்றதை எழுதி வைத்திருக்காரு. படிங்க, கொஞ்சம் படித்தா தான் தெரியும். இந்த ரத்தத்தை தான் ஆண்டவர் உன்னையும் என்னையும் என் ஆத்மாவை மீட்க, உங்கள் ஆத்மாவை மீட்கும்படியாக ரத்தத்தை சிந்தினார். ஆமென். நம்முடைய பாவ நிவர்த்தியாக ரத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ஆமென். அந்த ரத்தம் தான் நமக்காக தெய்வனோடு கூட பரிந்துரைத்து கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 16 17 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தில் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா, கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். அது வேண்டாம். 16 17 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதாம்.
இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தை யாரார் உட்கொள்ளலையோ அவங்க கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கமாக இருக்க முடியாது. கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் என்ன செஞ்சாகணும்? அவர் ரத்தத்தை புசிக்கணும். ஆமென். அதுதான் எழுதப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. அதுதான் நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த ஒரே சரீரத்தில் பல அங்கங்களாக இருக்கிறோம். நான் கையாக இருக்கலாம், நீங்கள் காலாக இருக்கலாம், ஒருத்தர் தலையாக இருக்கலாம், ஒருத்தர் வாலாக இருக்கலாம், வால் இல்லையா, சரி காலாக இருக்கலாம், யாராவது ஒவ்வொரு அங்கமாக நம்ம இருப்போம் இல்லையா? எதை? தேவனுடைய ரத்தத்தையும் தேவனுடைய சரீரத்தையும் யார் ஒருவர் உட்கொள்கிறார்களோ, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் அதை உட்கொள்ளும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறோமா? கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சரீரத்தை ஒரு உறுப்பாக இருக்கிறோம். ஐயா, ஒரு உறுப்பு கெட்டு போனால் கூட நம்ம கத்துறோம் இல்லையா? ஒன்றுமே வேணாம். நீ நடந்து வரும்போது உன் செருப்புக்குள்ளே ஒரு கல் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுங்க, குத்த கூட வேணாம். முள்ளு குத்திச்சினாலே நீங்கள் நீ நடந்து வரீங்க, உங்கள் செருப்புக்குள்ளே ஒரு கல் மாட்டிக்கிச்சு, நீங்கள் நடந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அந்த கல்லை வெளியே எடுக்கிற வரைக்கும் அது உறுத்திடும். நீ என்னதான் வெக்கப்பட்டாலும் குனிஞ்சு தான் என்ன செஞ்சு ஆகணும்? அந்த கல்லை எடுத்து தான் நடக்கணும். ஏன்? காலில் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிங்குது, இங்கே குத்துது தரையில். ஒரு சிறிய வேதனை நீ படும் பொழுது தேவனுடைய சரீரம் முழுவதும் வேதனைப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறிய வேதனை தான். ஆண்டவர் இந்த அங்கம் பாழாக இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் உனக்காக எனக்காக தெய்வ சமூகத்தில் பரிந்துரைத்து கொண்டிருக்கிற மக்களே. ஆமென். உங்கள் பலவீனத்தின் மத்தியிலே தெய்வ பிள்ளைகளாக இருக்க நாம் பல சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய சரீரம் அந்த சோதனைக்குள்ளே உட்படுகிறது. ஏன்னா அவருடைய நான் சரீரத்தின் அங்கமாக இருக்கிறேன். ஒரு காலம் இந்த சரீரத்தின் அங்கத்தை அவர் கிழித்து போடுவது கிடையாது, எடுத்து போடுவதும் கிடையாது. அந்த சரீரம் ஒன்று அழுகி, அந்த அங்கம் அழுகி வெளியேறுமே தவிர அவராக அதை எடுத்து போடுவதில்லை. அது ஓடிடும் வழக்கம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் இந்த சரீரம் முழுவதும் என் ஆண்டவருடைய அங்கமாய் இருக்கிறது. ஒரு அங்கமாய், அல்லேலூயா, ஒரு அங்கமாய் இருந்தால் நீங்கள் எப்படியெல்லாம் தேவனை துதிக்கணும் இல்லையா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த அங்கத்தில் தானே அடிபட்டது. ஐயா, நான் முதுகாக இருந்தால் என் முதுகு ஒழுகப்பட்டது, தலையாக இருந்தால் தலையில் முள்மூடி சூடப்பட்டது, கையாக இருந்தால் கால்கள் ஆணிகள் கொடுக்கப்பட்டது, காலாக இருந்தால் காலில் ஆணிகள் கொடுக்கப்பட்டது, இடுப்பாக இருந்தால் குத்தப்பட்டது. முழு ரத்தமும் கடைசி சொட்டு ரத்தம் அந்த சிலுவையிலே தொங்கி கொட்டியது. ஐயா, உன்னையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக அந்த மீட்பர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய தியாகம், அன்பு பெரிதையா. சாதாரணமாக அற்பமாய் சொற்பமாக நினைச்சு விடாதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம அந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்துகிறது. அவர் பரிசுத்தர் இல்லையா? அவர் பரிசுத்தர் இல்லையா? உன்னை பரிசுத்தாமல் விட்டுருவாரா? நிச்சயம் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். இந்த அங்கத்தினுடைய ப்ராப்ளத்தை அவர் அறிந்திருக்கிறார், நீ எப்படி என்று. அதனால் எது செய்தாலும் சரி, ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்கு அவருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய இரத்தத்துக்கும் மாமிசத்துக்கும் ஆசீர்வாதமான அந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற ஐக்கியமுள்ளவர்களாக மாறணும். அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளும் சரி, ஞாயிற்றுக்கிழமையில், முதலாம் ஞாயிற்றுக்கிழமையிலே திருவிருந்து ஆராதனையிலே எழுந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பெரியவர்களும் சரி, நான் பாவம் செய்து விட்டேன் என்று எழுந்து போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த அங்கம் தானாகவே அழிந்து போகிறது. அது கிறிஸ்துவின் அங்கம் அல்லவா? ஏன் அழியணும்? அதை சீர்படுத்த என் தேவனால் கூடும் அல்லவா? என் சரீரத்தை ஒரு பலவீனம் இருந்தால் நான் அதை சீர்படுத்தினேன் இல்லையா? காலுக்கு அதை போடுறோம், இதை போடுறோம், எப்படியாவது நான் நடக்கணும், எப்படியாவது அவரை பிடிச்சி நான் நடக்கணும், இப்படியாவது இவரை பிடிச்சி நடக்கணும். என் அங்கே என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது இல்லையா?
ஏன் இந்த கால் சரியாக நடக்கலை, வெட்டிட்டு வா டாக்டர், வெட்டிட்டு வான்னு ஈஸா வெட்டிடுவான். கட்ட வச்சுன்னா கட்ட வச்சிடுவான். ஏன் வெட்டக்கூடாது? இது சரீரம் எனக்கு தேவன் கொடுத்தது, இது தேவனுடைய அங்கமாக இருக்கிறது. ஆமென். இது தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கே கொடுக்க மாட்டார். அவரை நீ உறுதியாய் பற்றி கொண்டாள். அல்லேலூயா. சாதாரணமான தேவன் அல்ல, அவருடைய அங்கமாக இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. அதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 12 வாசிப்போம். எபேசியர் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நமக்காக எழுதப்பட்டதுதான். அக்காலத்தில் முன்காலத்தில் கர்த்தரை அறியாமல் இருந்தோம், சேராமல் இருந்தோம், அவர் காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம், வாக்குத்தத்த உடன்படிக்கை அந்நியராக இருந்தோம், நம்பிக்கை இல்லாத இருந்தோம், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாக இருந்தோம். நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. இத்தனை இல்லை நமக்கு. நான் தேவனை துதிச்சேனேன்னு சொல்லலாம். தேவனை நீங்கள் ஒன்றும் துதிக்கலை, சத்துருவை தான் துதித்தார். வேதம் சொல்கிறது தெளிவாக எழுதிக்காரண்டர். பேய்களின் ஆராதனைக்கும் பேய்களின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆமென். இந்துக்களாக இருந்தால் நீ பூஜையில் கலந்துக்கிட்டீங்கன்னா எதுக்குள்ள கலந்துக்கிட்டீங்களா? பேய்களுடைய பந்திக்கு இதான் எழுதப்பட்டிருக்கு. வேதம் மாற்றி நாங்கள் சொல்ல முடியாது. அது இந்துக்கள் கோச்சிக்கவும் கூடாது. எங்கே வேதம் சொன்னது தான். இதனுடைய வார்த்தை ஒருபோதும் இது கற்பனையாக எழுதப்பட்ட வார்த்தையும் கிடையாது, இதிகாசங்கள் கிடையாது. இல்லையா? 10 தலை ராவணன் இங்கே வந்து நினைக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம தேவன் எழுதுதான். தேவனை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். படிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே மேலே தெளிக்கப்படலைன்னா நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம்? பேய்களுக்கு ஆராதனை செய்த பிள்ளைகளாக தான் இருப்போம். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் அடிப்பாங்களா? வீட்டில் அடித்தா கூட கவலைப்படாது, அடித்து வாங்கிக்கோ. அல்லேலூயா. ஒரு அடி வாங்கிக்கிறது என்ன இருக்குது? டாப்புன்னு சொல்லுங்க. உங்கள் அக்கா வந்து கூப்பிடுதா, ஆடி என் பல்லு அந்த பொண்ணுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், பேய்க்கெல்லாம் ஆராதனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லு. அது உன் மேலே கோச்சிக்கும். கொஞ்ச நாள் தான் கோச்சிக்கும், அப்புறம் உங்கள்கிட்ட தான் அது வரும். அல்லேலூயா. உங்கள்கிட்ட தேவனுக்கா கொஞ்சம் ஜெபிடி பிள்ளை அப்படின்னும், உங்களோட தேவனுக்காப்பா கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க. இயேசுவின் ரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளையாக இருந்தால் தூரமாக இருந்த தேவன் கூட சமீபமாக இருக்க. நீ அப்போ சமீபமாக இருக்கும்போது நீங்கள் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் உங்கள் மூலமாக, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடத்துகிறார். இது உண்மை. அதான் உன்னை தேடி வருவார்கள். அநேக புற மக்கள் உன்னை தேடி வருவார்கள். ஒரு யூதருடைய வஸ்திரை தொங்கலை பிடித்து கொண்டு 10 புற மக்கள் வருவார்கள். நீ துதிக்கிற பிள்ளையாக இருந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்த ஆவியோட கூட நீ ஜபிக்கிற பிள்ளையாய், ஆராதிக்கிற பிள்ளையாய், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட பிள்ளையாக இருந்தால் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்கிறார். என்றைக்கும் செய்கிறார். உன்னோட கூட யார் இருக்கு? யார் இருக்கார் உங்களோட கூட? தேவன் இருக்கிறார். ஆமென். நான் யாரு? நானே இயேசு கிறிஸ்துவின் ஒரு அங்கமாக இருக்கிறேன். நீங்க யாரு? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமைக்கு பாத்திரமாக உன்னை என்னை முன் குறித்திருக்க சமீபமாக இருந்தீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடிசவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையாகிய சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சமீபமாயிருந்து அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார்.
பின்னாலக்கெல்லாம் நீங்கள் போய் படிச்சுங்க. ஏன்னா சமாதானத்தின் பிரபு அவருடைய ரத்தத்தை யாரார் உட்கொள்கிறீர்களோ, யாரார் அவருடைய ரத்தத்தை தியானிக்கிறீர்களோ, யாரார் கிறிஸ்துவின் அங்கமாக மாறினீர்களோ, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது சமாதானத்தை கட்டளிடுகிறார். எந்த பிரிவினை உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க கூட வந்து சமாதானம் அடையும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நம்ம சரீரம் யாருடைய சரீரம்? இது யாருடைய சரீரம்? ஆமென். விசுவாசிங்க. என் சரீரம் தேவனுடைய அங்கமாக இருக்கு, பார்த்துக்கோ. சத்துவிட பேசலாம் நீ. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண் மணியா நான் இருந்தேன்னா இருக்கலாம்ல. ஒரு அங்கமாக அவருடைய கண் மணியாக நான் இருந்தேன்னா என்னை தொட்டாலும் யாரை தொடுறான்? தேவனை தொடுகிறான். விட்டுருவார ஆண்டவரே? கர்த்ததாமே உனக்காக யுத்தம் செய்கிற தேவன் அல்லவா? யாவையும் செய்து முடிக்கிறார் அல்லவா? அவர் தாமே நம் பக்கத்தில் இருக்கார் அல்லவா? நான் எதற்கும் அஞ்சிலேன்னு சொல்லலாம் இல்லையா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சரீரம் முழுவதும் அழுகி போனாலும் என் கண்கள், என் மாமிச கண்களே தேவனை பார்க்கும். யார் சொன்னார்? யோபு. ஏன் சொன்னாரு? அழுகி போயிடுச்சு சரீரம், நாத்தம் அடிக்குது. மனைவியை சொல்றா, தூசித்து. யாரை தூசித்து? தேவனை தூசித்து உயிரை விடியா, ஜீவனை விடியான்றான். ஏன்னா அவனுடைய கண்ணனுடைய அந்த உபத்திரவத்தை பார்க்க முடியாத சூழ்நிலை அவளால். நீ தூசித்து ஜீவனை விட்டு போ. பலர் வியாதிஸ்தர்கள் மத்தியில் அப்படி பேசுவாங்க. ஏன்னா பல பெரியவங்கள் பல நாள் படுக்கையில் இருந்தால் இது களம் சாவ மாட்டுது, நம்மளை தான் உயிர் எடுக்குதுன்னு நீங்கள் அந்த களம் சாவணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. அந்த கலவனுக்கு ஜெய்வன் எல்லாவா உயிரை கொடுத்தாரு? ஐயா, நீயா கொடுத்தா நானா கொடுத்தேன் இல்லையா? ஏற்ற வேலை எடுப்பார் என்று அதுக்கு சமாதானம் சொல்ல முடியாது. அது எதிர்க்கே பேசுவாங்க, நீ செத்தம் தலைக்க மாட்டேது, இருந்த உயிர் எடுக்குது. இல்லை, நம்முடைய தேவன் பெரியவர் ஐயா. சமாதானத்தின் பிரபு உன்னோடு இருக்கிறார். மறந்து விடாதே. அவருடைய ரத்தத்தை உட்கொள்ள கற்றுக்கொள். அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிற உனக்கு தேவன் எப்படிப்பட்ட பகையாளியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணம் எல்லாத்துக்கும் சண்டை போடுறாங்க. அதான் ஆண்டு அந்த பகையை சிலுவையினாலே என்ன செஞ்சாரு? இரு தரப்பையும் சமாதானத்தை கொண்டு வந்தார் சிலுவையின் மரணத்தினாலே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ஒரு தேவன். அந்த தேவனுடைய ரத்தத்தை நீங்கள் தியானிக்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளை எடுகிறார் தேவன். பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். கொலோசியர் 1 அதிகாரம் 20 வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியரும் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தின் மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நம்ம எப்படி பார்த்திருக்கார் ஆண்டவர்? அந்நியரும் துர்க்கிரைகளும் மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது தேவனோடு கூட நீங்கள் நான் ஒப்புரவாக இருக்கிறோம். ஆமென். அது சாதாரண மரணம் கிடையாது. அந்த மாமிச அவ்வளவாக பாடுபட்டு விட்டார், பலவீனராக மாறிவிட்டார் என்று வேதத்தில் சொல்லுது. ஆனால் நம்மிடம் அவர் பலவானாக இருக்கிறார். உலகம் அவர் பலவீனராக அவரை சிலுவைகளை தூக்கி அடித்தது. ஆனால் நாமத்தும் அவர் பலவானாக நிற்கிறார். ஆமென். அதனால பலவீன தன்னை பலவான் என்று சொல்ல கடவென்றார். ஏன்னா எனக்குள்ளே இருக்கவர் யாரு? யூத கோத்திர சிங்கம். உங்களுக்குள்ளே இருக்கவர் யாரு? யூத கோத்திர சிங்கம். ஆமென். அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றால் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீதிமானாக அவர் மாற்றி இருக்கிறார். கண்டிக்கப்படாதவர்கள், குற்றம் சாட்டப்படாதவராக என்னை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவர் மாம்ச சரீரத்தை இவ்வளவாக மரணம் அடைந்தார். விளையாடப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் ஐயா. சாதாரணமாக நினைச்சாரு. மாமிசத்தில் ஒரு அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும்.
நானும் என் மனைவியை வண்டியில் போகும்போது சொல்லுவோம், என்னை மெதுவாக போன்ட்டு நான் போனாலும் சொட்டா என் ஷர்ட்டை பிடிச்சி இழுப்பா. என் ஷர்ட்டை பிடிச்சி நான் ஷர்ட் தாண்டி கையில் வரும், வண்டி ஓடும். வண்டி ஓடாமல் போடும்போது வண்டி அது பாடு இன்ஜினில் ஓடும்போது நான் தான் முறுக்கி நிற்கிறேன் கையை. இப்போ என் ஷர்ட்டை பிடிச்சி இழுப்பா, பூ அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருயா, அது போதியா நீ ஒழுங்காக போடா. விழுந்த பிறகுதான் தெரியுது ஒவ்வொன்றும் இவ்வளோ ஸ்பீடாக போகக்கூடாதுன்ட்டு. அது வரைக்கும் நமக்கு தெரியல, அது வரைக்கும் ஜாலியாக போகணும். அடிப்பட்ட பிறகு தானே தெரியுது, ஓ இவ்வளவு பால் இருக்கா. அநேகர் போகிறாங்க இல்லையா வாலிப பிள்ளைகள், பயமறியாத கன்று குட்டிகள், பயமறியாத வாலிப பிள்ளைகள். ஏன் அவங்க என்ன முதியோர்களே இப்படி போடுறோம், என்ன மாதிரி 70 வயசு பையனே இப்படி போனேன்னா பையன் இல்லை நான் முதியோரே இப்படி போனேன்னா இளமையோட எப்படி ஓட்டிகிட்டு போவோம் இல்லையா. முன் வீல மேலே தூக்கின்னு பின் வீலோட போகிறான், விழுந்தா மரணம்தான், தெரிந்தும் போகிறான். ஏன்னா அவனுக்கு பலனுக்கு நான் தப்பிச்சு பண்ணுறான். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது ஐயா. எனக்குள்ளே உனக்குள்ளே யார் இருக்காரு? தேவன் இருக்கிறார். ஆமென். நம்ம பிதாவோடு ஒப்புரவு ஆக்குவதற்காக உன்னை நீதிமானாய் மாற்றிருக்கார், குற்றமற்றவனாக உன்னை மாற்றியிருக்கிறார், கண்டிக்கப்படாதவராக உன்னை மாற்றியிருக்கிறார். ஏன்னா அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார். நீ எந்த அங்கமாக இருந்தியோ அந்த அங்கத்தில் அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, வேதனைப்பட்டது. யாருக்காக? உனக்காக, எனக்காக, உன்னை மீட்டு எழுப்புவதற்காக, பிதாவோடு கூட நீ ஒருமித்து வாழ்வதற்காகவே அவர் மாமிசத்தில் இப்படிப்பட்ட மரணத்தை அடைந்தார். திரு ரத்தம் முழுவதும் கொட்டப்பட்டது ஐயா. அந்த ரத்தம் உனக்காக எனக்காக என்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர்ல 9ஆம் அதிகாரத்தில் 12-13 வாசிப்போம். சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன், இன்னும் 2 நிமிஷம் நினைக்கிறேன். சீக்கிரம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே படிங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். யார் படிக்கிறது? ஓஹோ, படிங்க. சரி படிங்க, சீக்கிரம் படிங்க. எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவருக்கு மேல் தெளிக்கப்பட்டது, சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும் பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியை சுத்திகரிக்கிறது எவ்வளவு நிச்சயம். நம்முடைய மனசாட்சியை அந்த அளவுக்கு அந்த ரத்தம் என்ன செய்து சுத்திகரிக்கப்படுகிறது. ஏன்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவை ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தினம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டாக்கினார். ஆனால் ஒரு காலத்தில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியை தவிர வேறு யாரும் உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தத்தோடு கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசிக்க காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தார், சுகந்த வாசனையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். எதற்காக தெரியுமா? நீங்கள் நானும் சுத்த மனசாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகவே. நம்முடைய மனசாட்சியில் கூட என்ன இருக்கிறது? பாவம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உங்களுடைய மனசாட்சி இன்னைக்கு எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து ரத்தம் என்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறது. அந்த ரத்தம் எப்படி தெரியுமா பேசுது? நலமானதை பேசுகிறதாம். உனக்காக எனக்காக பரிந்துரைக்கிற தேவன் நலமானதை பேசிக்க. இவன் என் பிள்ளை தப்பு செஞ்சிட்டான், தயவாய் மன்னிங்க, இவனை சீர்படுத்துவேன், இவனை சிறப்படுத்துவேன் என்றாரு. ஏன்னா உதாரணமாக சொன்னார் இல்லையா, அத்திமரம் இந்த மதம் வேஸ்ட்டு, வெட்டி போடுங்கன்னு சொல்லும் போது அந்த தோட்டக்காரன் விடலை, ஓடுறான். ஆனால் ஓனர்கிட்ட போகிறான், ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யாதீங்க, வெட்டாதீங்க, இந்த வருஷம் விடுங்க, நான் அதை கொத்துறேன், நான் அதுக்கு எது போடுறேன், இந்த வருஷம் ஒரு வருஷம் விடுங்க ஐயா. உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீ மனசாட்சியில் பாவத்தை செஞ்சிருக்கலாம் அல்லது சரீரத்தில் பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனால் உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நலமானதை பேசிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னையும் என்னையும் சீர்படுத்துவதற்காகவே, அவரை நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது ஐயா.
என்றைக்கும் பேசிக்கொண்டு ரத்தத்தில் தான் ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. அந்த ரத்தம் பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் கேட்குது, எனக்காக எவ்வளோ நாள் ஐயா நீங்கள் பழித்திக்காமல் இருக்கீங்க கேட்குது. சகல பரிசுத்தவான்கள் இறந்தார்கள், அவர்கள் ரத்தம் கேட்குது இன்னைக்கும். எனக்காக எங்களுக்காக எங்கள் ரத்தத்துக்காக நீங்கள் இன்னும் பழித்திருக்க மாட்டீங்களான்னு கேட்குது. ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கார். ஏன்னா நம்மை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காகவே, நம்மளை ஆண்டவர் ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவருடைய வருகை மிகவும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ரத்தத்தினால நீங்க ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை அடையும்படியாக அந்த பேசுகிற ரத்தத்தின் நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவருடைய அங்கமாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஜெபமல்லாமா? மணி 8 ஆயிடுச்சு. ஜெபமல்லாம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. கிருபாய் தயவு ஆண்டவர் எங்கள் மீது இருக்கப்பா. ஷபகரணவா லகரவனா ஷவனமகரணவா. உம்முடைய பிள்ளையாக எங்களை மாட்டியிருக்கீங்க ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தின் அங்கமாக எங்களை மாட்டியிருக்கீங்கப்பா. உங்களுடைய விளையாடப்பட்ட ரத்தம் எங்களை குற்றமற்றவர்களாக மாற்றியதுக்கு நமக்கு நன்றி அப்பா. கண்டிக்கப்படாதவர்களாக எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. பிதாவோட ஒப்புரவாக முடியாது அப்பா. பிதாவே என்று அழைக்க முடியாது. புத்திர சுவிகார ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது கட்டா, உங்களுடைய மாமிசத்தை நாங்கள் பிற்கும் போது கட்டா, உங்களுடைய சரீரத்தின் அங்கமாக நாங்கள் மாறிவிடுகிறோம் ஐயா. தகப்பனே, சமாதானத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்காக மக்கு நன்றி. எங்களுக்காக பிதாவிடத்தில் என்றைக்கும் பரிந்துரைத்துக் கொண்டிருக்க அன்புக்காக மக்கு நன்றி அப்பா. கிருபை 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 அப்பா. அந்நியராய், துரோகிகளாய், பாவிகளாய், தேவனற்றவர்களாக, புற மக்களாக இருந்தோம் ஆண்டவர். உடைய ரத்தம் எங்களை கிறிஸ்துவுக்கு சமீபமாய் கொண்டு வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறீங்க. தூரமாய் போய்கொண்டிருந்த எங்களை ஆண்டவரே, உடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினால் சமீபமாய் கொண்டு வந்துட்டீங்கப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர். இந்த முதலாம் நாளில் மாற்றம் எங்களோடு கூட இடப்பட்டீங்கப்பா. இன்னும் மற்ற நாட்கள் எங்கள் பிள்ளைகள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். அவருடைய நாவை தொடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றும். இது வாரும் ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகள் அப்பா. உங்கள் ரத்த கோட்டைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பலவீனங்கள் இன்றோடு அகன்று போகட்டும் ஐயா. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கட்டா. உடைய விளையாடப்பட்ட ரத்தத்தை நாங்கள் உட்கொள்ளட்டும். உச்சந்தலைமதை உள்ளங்கால பாயட்டும். உள்ளும் புறவுமாக எங்களுடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும் கட்டா. நீதி செய்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. தாழ்த்துகிறேன் ஐயா. வறுமையாக்கி அன்பிங்கத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறேன். ரட்சகரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையால் பேசும் நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே